நம்ம தமிழ்நாட்டுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படம். உங்க எல்லாருக்குமே தெரியும், தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் 2026 தமிழ்நாடு எலக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டிய படம். படத்துக்கு சென்சார் கிடைக்காத காரணத்தினால படம் ரிலீஸ் ஆகவே இல்ல. இப்ப எலக்ஷனுக்கு அப்புறம் தளபதி விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால இப்ப ஈஸியா சென்சார் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு ஜனநாயகன் படத்தை ஜூன் மந்த் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண ஜனநாயகன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஃபுல் ஃபோக்கஸாக இறங்கியிருக்கிறதா இப்போ தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் படம் ஜூன் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம தளபதி ஃபேன்ஸே ஃபேன்மேட் போஸ்டர்ஸை கிரியேட் பண்ணி இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாகிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரியே ஜனநாயகன் படம் ஜூன் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் சென்சார் போர்டு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, படத்துக்கு சென்சார் அடுத்த வாரத்துக்குள்ளே கிடைக்குமா அப்படின்னு அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம். டைரக்டர் செல்ல ஐயாவு டைரக்ஷனில் விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் கட்டா குஸ்தி. கட்டா குஸ்தி படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் கட்டா குஸ்தி செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிற பார்ட் 2 படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்ட் 2 படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்குமே முடிஞ்சு படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை கூட இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கட்டா குஸ்தி பார்ட் 2 படம் ஜூலை 3 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ கட்டா குஸ்தி பார்ட் 2 படத்துடைய ஆடியோ ரைட்ஸை சோனி மியூசிக் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஷூ அப்படிங்கிற தெலுங்கு வெப் சீரிஸுடைய சீசன் 3 வரப்போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஹா தமிழ். இந்த வெப் சீரிஸ் தமிழ் தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த வெப் சீரிஸுடைய ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம தல அஜித் அவர்களுடைய அம்மா இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இன்னைக்கு உயிரிழந்துட்டாங்க. நடிகர்கள், அரசியல் தலைவர்கள் அப்படின்னு எல்லாருமே இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான தளபதி விஜய் அவர்களும் என்னுடைய நண்பர் தல அஜித் அவர்களுடைய அம்மாவுக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய மரியாதையை செலுத்தியிருக்காரு. தல அஜித் அவர்கள் வீட்டு வாசலுக்கே வந்து தளபதி விஜய் அவர்களை கட்டி தழுவி இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தல அஜித் அவர்களுடைய தாயாருக்கு இறுதி மரியாதையை செலுத்தியிருக்காரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள். ஷெர்லாக் ஹோம்ஸோடைய தங்கச்சியான ஹெலினா ஹோம்ஸை பேஸ் பண்ணி 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹெலினா ஹோம்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 பார்ட்டுமே இப்போ தமிழ் டப்போட நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹெலினா ஹோம்ஸ் பார்ட் 3 படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஜூலை 1 இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் அகர்வா முரளி லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் இதய முரளி. இதய முரளி படத்தில் ஹீரோயினா நடிகை பிரீத்தி முகுந்தன், நடிகை கயலு லோகர் அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இதய முரளி படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இதய முரளி படம் ஜூலை 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆகபந்தம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜூலை 3 தியேட்டரில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. கேபிஒய் பாலா ஹீரோ நடிக்கிற அவருடைய புது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ஆர்யா அவர்கள் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு இப்போ பூஜை போட்டு ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கேபிஒய் பாலா ஹீரோ நடிக்கிற இந்த புது படத்துக்கு ரீமேட்ச் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவியாக ரெடி ஆகுது. நடிகர் ஜெயராம், ஊர்வசி, நடிகர் யோகி பாபு, டைரக்டர் மிஸ்கின், சாண்டி மாஸ்டர் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் பட்டாளமே நடிச்சிருக்க படம் தான் பரிமளா அண்ட் கோ. இன்னைக்கு பரிமளா அண்ட் கோ படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் செம ஃபன்னாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ட்ரைலர் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பரிமளா அண்ட் கோ அப்படிங்கிற இந்த படம் ஜூன் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் பிளாஸ்ட் படம் இந்த வாரம் தமிழில் மே 28 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கட்லான் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் இந்த வாரம் மே 28 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயினா நடிகை துஷாரா விஜயன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. மறைந்த நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க ஈகோ ராம் அப்படிங்கிற படம் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆயிருக்க படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நடிகர் தனுஷ் அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆன கர படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லெஜண்ட் சரவணன் ஆட்சி நடிப்பில் ரிலீஸ் ஆன லீடர் படம் இப்போ அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் வெப் சீரிஸ் மே 27 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் நாயர் அப்படிங்கிற ஒரு ஸ்பைடர்மேன் நியூ வெப் சீரிஸ் அமேசான் பிரைமில் மே 27 தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேடி த டெவில் அப்படிங்கிற ஒரு கன்னட மூவி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் மே 28 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மர்மெய்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தமிழ் டப்போட இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸஸ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் நெக்ஸ்ட் ஓடிடியில் மே 28 இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்ட் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி மே 28 இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் குயின் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. த ஹேட்டிங் கேம் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்டில் ரொம்பவே ஃபேமஸான வெனஸ்டே வெப் சீரிஸில் ஈனட் அப்படிங்கிற மனித ஓனாய் கேரக்டரில் நடித்த ஆக்டர் மயூரிஸ் லீட் ரோலில் நடிச்சிருக்க வெப் சீரிஸ் தான் எ குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர்ஸ். இந்த வெப் சீரிஸோடைய சீசன் 1 ஏற்கனவே நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சீசன் 2 இங்கிலீஷ், ஹிந்தி லாங்குவேஜில் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 சீசன் 2 ரெண்டுமே இங்கிலீஷ், ஹிந்தி 2 லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்குது, தமிழில் இல்லை.
எப்பயுமே இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு புது வெப் சீரிஸோ இல்லை அனிமி சீரிஸோ ரிலீஸ் ஆனால் ஹிந்தியில் மட்டும் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் ஹிந்தி லாங்குவேஜ் மட்டுமா இருக்குது? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெட்ஃப்ளிக்ஸ் எப்பயுமே இப்படி தான் பண்ணுறாங்க. நல்ல நல்ல சீரிஸில் ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. மற்ற லாங்குவேஜை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறமாச்சு நெட்ஃப்ளிக்ஸ் தமிழ் டப்பில் நிறைய சீரிஸை இறக்குங்கப்பா. அதே போல் ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள் நெட்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆயிருக்க படங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.